கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள இருக்கிறவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். அவனுடைய குடும்பத்துல அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் தான் பின்பற்றப்பட வேண்டும், மாறாக பின்பற்றக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாய் இருக்க வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஐக்கியமாய் இருந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்த வேண்டும். இப்படி தேவனோடும் சக விசுவாச குடும்பங்களோடும் ஐக்கியமாய் இருக்கிறவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருக்கிறவனாய் இருப்பார். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் அவனுக்கு நன்மையை கட்டளையிடுவார். பரலோகத்திலிருந்து நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரங்களையும் கட்டளையிட்டு சபைக்குள்ள ஆண்டவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார்.